சிதம்பர ரகசியம் 2004ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ருத்ரவீணைக்கு அப்புறம் I remember speaking to you about it. And 2005 to 2007 it was on air. And I remember வந்து நீங்க அந்த மர்மதேசம் ஸ்லாட்னு ஒரு அந்த மர்மம் ஸ்லாட்டா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் 8:30 மணிக்கு you were back again with a bang. அண்ட் அப்போ வந்து நிறைய இளைஞர்களும் அதை பார்ப்பாங்க. பிகாஸ் டெலிவிஷன் சீரியல் பார்க்குறாங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் இல்லை ஓல்டர் பீப்புள் இல்லாமல் ஐ ரிமெம்பர் ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி வந்து பேசுவாங்க. 2007 வரைக்கும் போச்சு. அண்ட் ஐ ரிமெம்பர் இன்னும் கிளியரா பிகாஸ் அதுக்கப்புறம் லக்ஷ்மிங்கிற சீரியல் ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட் தான் வீக்லியில் ஒன் ஆஃப் த லாஸ்ட் இல்லை. அண்ட் நீங்கள் மெகா சீரியலே பண்ண மாட்டேன்ட்டீங்க. ஏன்னா நான் லக்ஷ்மியில் நடிச்சிட்டு இருந்தேன். இட் வாஸ் மீனாஸ் லான்ச். ஸோ எனக்கு திஸ் வாஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டிங். ஏன்னா வந்து நீங்க எப்படி ஒரு சில மெயின் கன்சர்ன்ஸ் எடுத்து கதையில வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இதுல வந்து நாடி ஜோசியம் இருந்தது. ஐ ரிமெம்பர் வெரி வெல். நாங்கெல்லாம் இந்த தம்ப் இதெல்லாம் போட்டு பயோமெட்ரிக்ஸ் அதை இது பண்ணியிருந்தீங்க. அண்ட் எய்ட்ஸுக்கு சித்த வைத்தியம் அது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள். அண்ட் ஐ திங்க் இதுல தான் ஆரிகாமி நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க ஆஃபீஸ்ல நீங்க வந்து அது ஒன்னொன்னு அழகா பண்ணி அதை ஷூட் பண்ணிட்டு எல்லாம் இருந்தீங்க. இவ்வளோ விஷயங்கள் புதுசா இருந்தது. ஒரு டெலிவிஷன் சீரியல்ல மனிதர்களுக்குள்ள இருக்கிற யூஷுவல் ரிலேஷன்ஷிப் டிராமாவோட இவ்வளோ திங்ஸை நீங்க கொண்டு வந்திருந்தது. விச் வாஸ் மோர் பழமையும் இருந்தது. புதுசா பயோமெட்ரிக்ஸ்ங்கிற கான்செப்ட் அப்ப பல பேருக்கு தெரியாம இருந்தது. அது எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தீங்க. இதோட கதை உங்களுக்கு எங்க வேர் இஸ் த சீட் அண்ட் எப்படி கல்மினேட் ஆச்சு அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்லுங்க. ருத்ரவீணை முடிஞ்ச உடனே சன்ல இருந்து இந்த அந்த ஸ்லாட்ல நான் எதாவது பண்ணணும், நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ வந்து தி கான்டாக்டட் பேர்ல் மீடியான்ற ஒரு கம்பெனி. அவங்க பேர்ல் மீடியா அப்ரோச் சன்ல இந்த ஸ்லாட்டை தரேன்றாங்க. நீங்கள் உடனே ஏதாவது ஒரு கதை கொடுங்க. என்கிட்ட கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வந்து டக்குன்னு கேட்டிங்கனாக்கா வந்து ஃபுல் கதைலாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணால் நீங்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லுங்கள், எதை வச்சு பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள், ஒரு டைட்டில் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் லிட்டில் பிட் ஆன் தட் நாடி ஜோஸ். ஸோ அது ப்ளஸ் ஆல்சோ இந்த சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம்ன்றது வந்து ஆல்வேஸ் நம்ம ஊரில் இது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்றதே வந்து ஒரு இட்ஸ் அன் ஆடிட்ஸ் லைக் ஒரு சொல்லோட. ஸோ அவ்வளோ டீப்பர் மிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ பொறுப்போக்கில் சிதம்பர ரகசியம்னு டைட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நாடி ஜோசியத்தை பற்றி தான் பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியா மட்டும் இருக்கு. சிதம்பரத்துக்கும் நாடி ஜோசியத்துக்கும் ஏதாவது அந்த கனெக்ட் அது எல்லாமே வந்து லைக் இட்ஸ் ஸ்டோரி மேக்கிங் ப்ராசஸே வந்து டைட்டில் கொடுத்த பிறகு தான் ஆரம்பிச்சது. ஜென்ரலி டோன்ட் டூ இட். இது வந்து அவசரமாக கேட்டதுனால லைக் சிதம்பர ரகசியம் வச்சுக்கோங்க. அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிதம்பர ரகசியம் நாங்கள் பண்ணுறாரு. அது என்னன்றதை பற்றிலாம் சொல்லாமல் ஜஸ்ட் அவர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்துச்சு. பட் தென் as usual like I was digging into that. முதல்ல நாடி ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து லைக் ஆஹா ஓஹோன்னு சொன்னார். ஸோ ஐ வாஸ் a skeptic as usual like அது என்ன இது பேரெல்லாம் சொல்கிறானமே. நான் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங் கதை சொன்னாங்களா அதில்? அது கதை போய் பார்த்த போது லைக் நான் இங்கே காஞ்சிபுரத்தில் பார்த்தேன். காஞ்சிபுரத்தில் ஐரானிக்கலி பெரியார் நகரில். ஓகே. ஸோ அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு லைக் அவர் வந்து ஓலையெல்லாம் எடுத்து இப்படியே திருப்பி இது இப்படி பேர் ஆரம்பிக்குமா, இந்த நம்பரில் ஆரம்பிக்குமா, அதெல்லாம் சொல்லிவிட்டு ஐ வாஸ் வெரி வெரி ஸ்கெப்டிக். அவங்க எப்படி அந்த பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க என்ன ஏது. ஓகே டெஃபினட்டாக லைக் எனக்கு வந்து பெருசாக ஒரு எல்லாருக்கும் போல எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் அது நினைக்கணும். ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக எழுதியிருக்காங்களா இல்லை இவங்களா கட்டுக்கதையா, இதெல்லாம் தான் வந்து மை சென்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்போ பார்க்கும்போது லைக் ஏதோ இது வரைக்கும் இப்படி இருந்திருப்பீங்க அதெல்லாம் லைக் பேர் ஆஸ் யூஷுவல் பேர், அம்மா அப்பா பேர். அண்ட் தென் அது கூட லைக் என்னை கூப்பிட்டு போனவரே சொல்லியிருப்பாரோன்னு டவுட் எனக்கு. டவுட்டு ஓகே. அவரை தனியாக கூப்பிட்டு போய் ஒரு பேர் என்ன, ஒரு அம்மா அப்பா பேர் என்ன அப்படிலாம் கேட்டு வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட்டு. பட் ஒரு 2 விஷயம் சொன்னாங்க விச் இஸ் பேசிக்லி லைக் எனக்கு இந்த ஏஜில் கல்யாணம் ஆகும். அண்ட் தென் வர ஒய்ஃப் வந்து என்னோட
கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கு. இட் ஹேட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் லைக் யூனோ மைண்டில் இருந்தது. அதனாலே அப்படி போய் தேடினீங்களோ? இருக்கலாம். சப்கான்ஷியஸ்லி லைக் யூனோ மேபி கொஞ்சம் உயரமான பொண்ணாக தான் பார்த்து ஓகே சொல்லுவோம் போல இருந்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சது, கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு ஆஃப்டர் லாங் டைம். அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும்போது லைக் இன்னும் ஆஸ் யூஷுவல் ஸ்கெப்டிக். அதனால வந்து இந்த மாதிரி நாடி ஜோசியத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி ஏஜில் கல்யாணம் ஆகும், ஒரு வேளை லைக் ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அண்ட் கொஞ்சம் உயரமான பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் போல இருக்கு, என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஈ செட் லைக் அந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் பார்த்தேன், அங்கே தான் பொண்ணு வரும் அப்படின்னு சொன்னா. அப்படின்னும் போது தென் மை ஒய்ஃப் செட் தட் பர்டிகுலர் இயர் ஷி வாஸ் இன் காஞ்சிபுரம். ஓகே, குட் ஹவ் பீன் அ கோஇன்சிடென்ட், பட் லைக் இது ஏதோ ஒரு லெவலில் வந்து அதான் இந்த பக்கமாக அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல வந்து லைக் திஸ் வாஸ் ட்ரபிளிங்கிறத விட லைக் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ரேஷ்னலாக பார்த்தோம்னா, இல்லை லைக் ஒரு அமானுஷ்யமாக பார்த்தோம்னாக்கா அவங்க அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. அண்ட் தென் ஐ வாஸ் ரீடிங் அப். ஏற்கனவே கொஞ்சம் வந்து நாடி ஜோசியம் பற்றி அங்கெங்கெல்லாம் படித்தது, எத்தனை சாப்டர்ஸ் இருக்கும், ஓகே, எங்கே இருந்தது. இட் இஸ் நாட் வெரி ஓல்டு. இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் நாடி பார்க்குறதுன்றது வந்து ஒரு 200 இயர்ஸ்க்குள்ள 150 இயர்ஸில் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஓலையெல்லாம் இது பண்ணாங்க. சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் இருந்ததை அவங்க வந்து ஏலத்துக்கு விட்டாங்க. பல இடங்களுக்கு போயிடுச்சு. பல இடங்களுக்கெல்லாம் போகல, வெறும் ஒரு அது போய் யார் எடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் தி பிரிட்டிஷர்ஸ் they did not find any value for that. So ஒரு ஃபுல் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோடைய கதைகள், அவங்க ஜாதகங்கள்லாம் இருந்தது அப்படின்றதும் அதை வந்து ஏலத்துக்கு விடுறோம், யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 குடும்பங்கள் வள்ளுவக்குடியை சேர்ந்தவங்க அவங்க வந்து பணம் கலெக்ட் பண்ணி போய் இதை கொண்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சம்திங் மஸ்ட் ஹவ் பீன் தேர், அதாவது எழுதப்பட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி அது வழக்கத்தில் இருந்தது. அதுக்கு முன்னாடி வழக்கம்னாக்கா நீங்கள் வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன் பாட்டி தாத்தா ஜென்ரேஷன்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து ஜாதகம் வச்சுருப்பாங்க, ஓலைச்சுவடியில் எழுதிருக்கும். எங்கள் அம்மாக்கெல்லாமே நான் பார்த்துருக்கேன். இந்த இதெல்லாமே ஓலைச்சுவடியில் எழுதி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓலைச்சுவடியில் எழுதுறதுன்ற ஒரு இது இருக்குது. பட் ஒரு பர்டிகுலர் சித்தர் பெயரை சொல்லி ஒரு நிறைய பேருக்கு சேர்ந்து ஒரு கட்டு அப்படின்றது வந்து சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் இருந்ததாகும். அதை இவங்க வாங்கி இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் வாங்க உங்களுடைய ஓலை இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின் போது அது என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து மை இன்ட்ரெஸ்ட். ஒரு ரேகை, கைரேகை இருக்குனாக்கா அதில் வந்து என்ன விதமான ரேகை, அது வந்து சக்கரமா இல்லை சங்கா அல்லது லைக்கணும் ஒரு சுழல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு டைப் ஆஃப் கைரேகை இருக்குது. அது இன்றைக்கி வந்து லைக்கணும் இட்ஸ் பீயிங் ஸ்டடீடு ஃபார் இது நம்ம ஆஸ் யூ செட் பயோமெட்ரிக்ஸ்க்கு. ப்ளஸ் நம்ம ஊரில் இருந்து தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் வித் கைநாட்டு தம்பு. ஆமாம், இந்த கைநாட்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு லெவலில் வந்து இப்போ ரொம்ப காலமாகவே நம்ம யூஸ் பண்ணுறது இந்தியாவில். ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணோம்னாக்கா அவங்க கையெழுத்து போடுறதை விட கைநாட்டு வைக்கிறதுன்றது வந்து வழக்கத்தில் இருக்குது. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் which was taken up by the Scotland Yard for forensic. அப்படியா? தமிழ்நாட்டு வழக்கமா இல்லை இந்திய வழக்கம்? இந்திய வழக்கம், அது இந்தியாவில் இருந்திருக்கு. ஓகே, நிறைய இடங்களில் தமிழ்நாடுன்னு கான்சே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இங்கே சன் டிவியில் வேணும் அப்படின்னும் போது இதை பற்றி பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த நாடி ஜோசியத்துலேயே 12 காண்டம் இருக்கும். ஓகே,
கட்டம் போடுறாங்க இல்லையா, ஜாதக கட்டம்னு இன்னைக்கு போட்டாங்கன்னா 12 கட்டம் இருக்கும். 12 கட்டம்ன்றது வந்து 12 கான்ஸ்டலேஷன்ஸ். அந்தந்த கான்ஸ்டலேஷனில் என்ன பிளானட் நீங்கள் பிறக்கும்போது இருக்குது அதை வச்சு தான் சார்ட் போடுவாங்க. 12 கட்டத்துக்குள்ளே அந்த சார்ட் போடுறது வந்து, ஸோ நீங்கள் பிறந்த டைமில் வந்து அசெண்டன்ட்னுவாங்க, உதிக்கிற அந்த இது வந்து லக்னமாகும். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அந்த 12 காண்டத்துலேயும் இந்தந்த பிளானட்ஸ் இருந்தால், இந்தந்த காம்பினேஷனில் இருந்தால் அதுக்கான பலன் ஒன்று. அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு காண்டம் வந்து மருத்துவ காண்டம்னு இருக்கும். இந்த மருத்துவ காண்டம்ன்றதுல வந்து ஒரு உங்களுக்கு இந்த லைஃப்பில் என்னெல்லாம் வந்து வியாதி வரும், எப்போ வரும், அதுக்கு மருந்து எப்படி அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து லைக் என்ன ஒரு எனக்கு இன்ட்ரீகிங்காக இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் என்ன ஒரு நாடி ஜோசியம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு உதர்க்கமாக நம்ம எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு வந்து சிதம்பர ரகசியம்ங்கிற டைட்டிலில் வந்து உங்களை அந்த டைட்டிலில் கதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்களோட சைல்ட்ஹுட் இதுலேருந்து யுவர் ஃபேசினேஷன் வித் நாடி ஜோசியம், அண்ட் அதில் வந்துட்டு இது எப்படிரா கோயின்சிடென்ஸ்னு உங்கள் கல்யாணத்தை பற்றி வந்து இது இருந்தது. இந்த பேக்ட்ராப்பில் மருத்துவ காண்டம், அதில் சில விஷயங்களை சொல்கிறாங்க. இது எப்படி வந்து இது இந்த கதைக்கு வந்துச்சு, அந்த வைஜிஎம் கேரக்டர் அவர் டாட்டருக்கு இது வருது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஐ டோன்ட் நோ. சிதம்பர ரகசியம் பொறுத்த வரைக்கும் இந்த கதை உருவானதே வந்து எக்ஸைட்டிங் ஜேர்னி, அது ஒரு தனி கதை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நாடி ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கிறதும் லைக் ஒரு சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப கிட்ட. ஓகே, 1/2 hour 45 minutes போயிடலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து சிதம்பரம் கோயில் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கோயில் வந்து சைவ சித்தாந்த சைவர்களுக்கு வந்து கோயில் அப்படின்னாக்கா சிதம்பரம், வைஷ்ணவர்களுக்கு வந்து கோயில் அப்படின்னாக்கா திருவரங்கம், ஸ்ரீரங்கம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ முக்கியமான கோயில். அந்த கோயிலில் வந்து நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. சிதம்பர ரகசியம்னு ஒன்று காட்டுவாங்க, நடராஜர் சிலைக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஜன்னலை திறந்து லைக்கணும், பாருங்கன்னு மூடிடுவாங்க. என்ன பார்த்தவங்க கூட தெரியாது, அதுக்குள்ளே நம்ம வந்து அதான் ரகசியம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இதே மாதிரி அந்த கோயிலுடைய அமைப்பு எனக்கு இன்ட்ரீகிங்காக இருக்கிறது வந்து லைக்கணும், அது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அதில் வந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகள் அல்ல இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அர்ச்சகர்கள்லாம் வந்து கேரளா ஸ்டைலில் இருப்பாங்க. இது எங்கே என்ன ஹிஸ்ட்ரி இது அப்படின்றதும், எப்படி இது வந்து அவ்வளோ முக்கியம் வாய்ந்த கோயிலாக இது அட் எனி பாயிண்ட் சேரர்களோட இதோடலாம் இருந்திருக்கா? ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த சேரர்களுடைய தாக்கம் இருக்குது. அங்கேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. இந்த தில்லை 3000 சொல்லி 63 நாயன்மார்களில் ஒருத்தராக சொல்லுவாங்க. தில்லை 3000 இந்த ஃபேமிலி வந்து ஒரு நாயன்மார் மாதிரி வரும். ஸோ அது 2வது நாயன்மார்னு எடுத்தாக்கா தில்லை 3000 வரும். அதில் வந்து அவங்க வந்து அங்கேருந்து கேரளாவிலேருந்து இங்கே வந்ததாக ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டேன். இப்போ சிதம்பரம் கோயில் எடுத்தோம்னாக்கா, கோயிலில் வந்து ஒரு விஷயம் எனக்கு பொருத்திட்டு இருந்தது, விச் இஸ் எல்லா கோயில்லையும் ஒரு ஸ்தல விருட்சம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்தல விருட்சம்ன்றது வந்து ஒரு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா மாமரம். இப்போ இங்கே கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் இருக்கிறது போனீங்கன்னாக்கா ஒரு புன்னை மரம் இருக்கும். மதுரைனாக்கா ஒரு மருத மரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மரங்களுக்கும் ஏதோ ஒரு பயன் இருக்கும். அந்த ஏரியாவில் முக்கியமான ஒரு, ஆனால் நம்ம அதுக்கு தெய்வ தன்மை கொடுத்து அதை ஒரு மாதிரி ஸ்டண்டட் க்ரோத் ஆக்கி சாவடிச்சிடுவோம் கோவில். அது அப்புறம் சில நேரங்களில் வந்து 2000, 3000, 10,000 வருஷம் ஓல்டெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, பட் அந்த ஸ்தல விருட்சம்ன்றது வந்து லைக் அந்த ஏரியாவில் ப்ரிடாமினண்ட்டாக இருந்த ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நந்தவனம் இருக்கும். அங்கே வந்து எல்லாம் அந்த ஏரியாவுடைய ஜீன் பூல்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இருக்கும். பட் இந்த ஸ்தல விருட்சம்ன்றது வந்து எப்பவுமே ஒரு
அது பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பயன் சொல்லுவாங்க, அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்ட்டு. ஆனால் சிதம்பரம் மட்டும் தில்லை மரம்னு ஒன்று. தில்லைன்றது வந்து மரம் கூட கிடையாது, அது ஒரு புதர் மாதிரி தான் இருக்கும், கடலோரத்தில் விளையக்கூடியது. அதை வந்து இங்கிலீஷில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இதுவா? அது இட்ஸ் நாட் அ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இட்ஸ் ஆன் த இது லேண்ட்ஸ் தான் வரும், தண்ணியில் இருக்காது. பட் அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் எடுத்திங்கனாக்கா அது பிளைண்டிங் ட்ரீன்னு வாங்க. அண்ட் அதை வந்து ஆடு கூட சாப்பிடாது. ஓகே, அது அவ்வளோ நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மரம். அது சிதம்பரம் போனீங்கன்னா அங்கே இல்லை, ஸ்தல விருட்சம்னு ஒரு இடம் மட்டும் இருக்கும். ஓகே, ஆடெல்லாம் கட்டியிருப்பாங்க, மாடெல்லாம் கட்டியிருப்பாங்க, மரம் காணும். பட் சுற்றி இருக்கிறதுல இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னாக்கா பார்க்கலாம். சரி, இந்த தில்லைன்றது வந்து தில்லை வனமாக இருந்ததில் சிதம்பரம் கோயில் இருந்திருக்கு. இட் இஸ் ஸோ பாப்புலர். தில்லை அப்படின்னு சொன்னாலே சிதம்பரம்னு ஆயிடுச்சு. தில்லைன்றது ஒரு மரம், ஆனால் அந்த மரம் பேரில் வந்து லைக்கணும் நம்ம வந்து ஜென்ரலாக லைக்கணும். இப்போது புன்னைவனம் நாதர்ன்றது தான் கபாலீஸ்வரருக்கு சொல்லுவாங்க. புன்னைனா மயிலாப்பூருக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகே, ஆனால் எங்கேயுமே அந்த அசோசியேஷன் டு த பிளான்ட் கிடையாது. பட் தில்லைக்கு மட்டும் அது உண்டு. தில்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா, ஸோ இது வந்து தில்லைக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு இது வரும்போது எனக்கு அது என்ன செடி, அதுக்கு என்ன ஏதாவது பலன் இருக்கா அப்படி இப்படின்றது அது ஒரு சைடு. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்களில் வந்து இது ஒரு ரகசியம் மாதிரி. ஸோ இப்போது நாடி ஜோசியத்தில் வந்து மருத்துவ காண்டத்தில் ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டை கூட்டு போய் அவங்களுடைய நாடி பார்த்தோம்னா அவங்களுக்கு எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குமா அப்படி. அந்த எய்ட்ஸுங்கிறது எப்படி வந்து இது விழுந்துச்சு இதுக்குள்ள? அதை சொல்கிறேன். அது என்னென்னா அந்த பீரியடில் அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. எய்ட்ஸுக்கு மருந்து கிடையாது, இன்னும் சரியான மருந்துன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அதனுடைய இம்பேக்டை குறைக்கக்கூடிய விஷயங்கள், இம்யூனோ இது பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தவிர லைக்கணும் எய்ட்ஸுக்கு வந்து ஃபுல் க்யூருக்கான மருந்து இன்னும் கிடையாது. பட் சிதம்பரரகசியம் பண்ணிட்டு இருந்தபோது இந்த ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னாக்கா, சித்த வைத்தியத்தில் இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. சித்த வைத்தியத்தில் இருக்குனாக்கா லைக்கணும் அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, டிஸ்பியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சித்த வைத்தியர்களை போய் பார்த்தாக்கா இல்லை இருக்குது, நான் அவனை எழுதி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வந்து சரி நீங்கள் எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குன்னு சொல்கிறீங்களே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து 2 விதமாக எழுதுவாங்க. ஒன்று வந்து சரக்கு லிஸ்ட்டு, சரக்குன்னா அதில் போட வேண்டிய விஷயங்கள், அது என்னென்ன முறையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தடாலஜி. இப்படி தான் வந்து எப்போவுமே உங்களுக்கு சித்த வைத்தியத்தில் மருந்துகள்லாம் இருக்கும். ஸோ அந்த சரக்கு லிஸ்ட்டுன்னு சொல்கிறதுல வந்து எல்லாருக்கும் பெருங்காயம், உப்பு புளியிலேருந்து சில ரசாயன பொருட்கள்லேருந்து எல்லாமே இருக்கும். அதில் ஒரு விஷயம் வந்து இந்த தில்லை மரத்தின் பால் அப்படின்றது இருந்தது. ஸோ இட் வாஸ் சடன்லி லைக் ஸ்டோரி வாஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இன்னும் ஸ்டோரி ஃபார்ம் ஆகலை. அந்த நேரத்தில் ஐ வாஸ் ஆல்சோ ரிசர்ச்சிங் என்னென்ன வேறு எங்கேயாவது இந்த எய்ட்ஸுக்கு மருந்து ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது மலேசியாவில் ஒருத்தர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் லைக் ஒரு எஸ்டர், ஃபோர்பால் எஸ்டர்னு சொல்லுவாங்க, விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் இதில் இருந்து தில்லை மரத்தோடைய பாலில் இருந்து ஃபோர்பால் எஸ்டர் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த எஸ்டருக்கு வந்து ஆன்டை HIV குவாலிட்டிஸ் இருக்குன்னு ஒருத்தர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க சித்த வைத்தியர்கள் கிளைம் பண்ணுறது வந்து சம்வேர் லைக் பீயிங் சப்ஸ்டான்ஷியேட்டட் பை ரிசர்ச் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னும் போது லைக் அகெயின் லாட் ஆஃப் திங்ஸ் கேம். இன்னொன்று என்னுடைய ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்டில் அந்த பீரியடில் அகெயின் லைக் ஸ்ட்ரிங் தியரி வாஸ் கம்மிங் அப். ஸ்ட்ரிங் தியரின்றதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்னாக்கா இப்படி ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும், பார்ட்டிகல் இப்படி சுற்றிட்டு இருக்கு, ஆட்டமை சுற்றி எலக்ட்ரான்ஸ், இது நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் போயிட்டுருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. ஸ்டில் இட் வாஸ் நாட் அ கிளியர் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு எக்ஸ்டென்ட் போகும்போது ஸ்ட்ரிங் தியரி
ஸ்ட்ரிங் தியரின்றது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் ஸ்ட்ரிங்ஸ் வைப்ரேட்டிங் இன் வேரியஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த பார்ட்டிகல்ஸாக தெரியுது, நமக்கு உருவாகுது நல்லது மேனிஃபெஸ்டேஷன். திஸ் இஸ் அகெயின் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ பிகாஸ் சிங்கிள் டைமென்ஷனல்ன்றது நமக்கு எப்படி ஃபோர்த் டைமென்ஷன் சொல்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது, அதே மாதிரி சிங்கிள் டைமென்ஷன் சொன்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, நமக்கு 3 டைமென்ஷன் தான் தெரியும், 2, 1 கூட நம்மளால் உணர முடியாது. நூல் எடுத்து இது சிங்கிள் டைமென்ஷன் இல்லை ஒரு கோடு போட்டு சிங்கிள் டைமென்ஷன் சொன்னீங்கன்னா கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு வித்து பென்சிலில் ஒரு லைன் போட்டுட்டு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது இட் வில் பி எ ரெக்டாங்கிள் ஸ்ட்ரெச்சிங் மேபி. ஸோ 2 டைமென்ஷன் மாதிரி இருக்கும். அது எங்கே 2 டைமென்ஷனலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேப்பர் மேலே இருக்கும், அது பேப்பருக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சிங்கிள் பார்க்கறது தான். Okay, so as we can't understand like time, 4th dimension, அதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு கம்ப்ரைண்ட் பண்ண முடியாதுன்றது மாதிரியே வந்து இந்த சிங்கிள் டைமென்ஷனல் ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னால் as human beings we cannot comprehend. So இது ஓடிட்டு இருக்கும்போது again this thing about சிதம்பரத்தில் ஒரு டயலாக் வச்சுருப்பேன், எல்லாமே கோடு தான், எல்லாமே கணக்கு தான். ஓகே, so that comes from there, okay, which extended will again go into your so idellame or madri they came together. Okay, so now the story வந்து கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணும் இந்த பிளேஸ். ஸோ உங்களோட கதை உருவாகிற விதத்தில் வந்துட்டு கேரக்டர்ஸ் வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் சப்ஜெக்ட்ஸை தேடலை, உங்களுக்கு சப்ஜெக்ட் தனித்தனியாக ஃப்ளோட் ஆனது. அட் தட் பாயிண்ட் வாட் ஃபேசினேட்டட் யூ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அதுக்கான கேரக்டர்ஸை கொண்டு வந்தீங்க. அது அப்படி தான் வரும், மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் வரும். பேசிக்லி ஐ வாண்ட் டு கன்வே சம்திங், ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங். எதையோ ஒன்று வந்து நான் தேடுறேன், அந்த தேடல் வந்து ஒரு கருத்தாக இருக்கு, ஒரு ஐடியாவாக இருக்கு. ஓகே, யார் சொன்னதாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ படித்ததாக இருக்கலாம். அதுக்குள்ளே தேடணும் போது எனக்கு பதிலாக வந்து கதை மாந்தர்கள் அதை தேடுவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உருவாக்குற ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் உங்களோட சில அம்சங்களும் இருக்கும் இல்லையா, எண்ணங்கள் இல்லாமல் இருக்காது. அதுவும் எஸ்பெஷலி உங்களை மாதிரி இது அமானுஷமா இது இதுவா, ஸோ கவுண்டர் இது எல்லாத்தையும் அங்கேயே 2 ஸ்பிளிட் ஆகிடும், மல்டிபிள் இதுவாக ஸ்பிளிட் ஆகிடும். என்னுடைய கேள்விகள் இந்த பக்கம் இருந்து வர கேள்விகளை கேட்கறதுக்கு சில கதாபாத்திரங்கள் இருக்கும், இந்த பக்கம் இருந்து வர கேள்விகளை கேட்கறதுக்கு நடுநிலை வகிக்கிறதுக்கும் சிலர் இருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையிலே பாம்பே ஞானம் கேரக்டர், அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு அபிராமி நடித்த கேரக்டர், ஸோ ஆல் த கேரக்டர்ஸ். ஸோ ஹவு டிட் தே கம் அபவுட்? அண்ட் இந்த கதை நீங்கள் டோட்டலாக நீங்களே ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, யூஸ்வலாக ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, சிலதுக்கு ஸ்டோரி கொடுத்துருப்பீங்க. But this is, I think you worked on all the aspects. நானே தான் வந்து டெவலப் பண்ண ஸ்டோரி. And is this the first time இந்த மாதிரி மிஸ்ட்ரி சீரீஸ்ல நீங்க இந்திரா சௌந்தரராஜன் இல்லாம ஒர்க் பண்ணது கதையா அது? ஆமா, ஒரு விதத்துல அப்படிதான் சொல்லணும். எந்த ஆஸ்பெக்ட்லயும் அவர் இருக்கல, கிடையாது. ஏன்னா சிலது வந்து உங்க கதைக்கு அப்புறம் அவர் இது பண்ணிருப்பாரு, இல்ல அவரோட கதையில இருந்து ஒரு அம்சத்தை எடுத்து வச்சிருப்பீங்க. பண்ணிருப்போம் நம்ம. அது வரைக்கும் இந்திராவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்து நானே யோசிச்சது. என் கூட வந்து சிவராமன் அப்படின்னு இன்னைக்கு குங்குமம் எடிட்டராக இருக்கார், அவர் இருந்தார். நாங்கள் 2 பேரும் வந்து அந்த நான் ஸ்டோரியை சொல்ல அவர் ஸ்கிரிப்டிங் டயலாக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு சிதம்பர ரகசியம் நீங்கள் டைட்டில் சன் டிவியில் பேசி டைட்டில் அவங்க அப்ரூவ் பண்ணி வந்து அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு ஸ்கிரிப்ட்? இது சிலதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தது, ரிசர்ச் எல்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தேன். பேசிக்காக ஹிஸ்ட்ரி ஆல்சோ இஸ் தேர். ஹிஸ்ட்ரியில் வந்து சிதம்பரத்தோடைய ஹிஸ்ட்ரின்னு எடுத்தாக்கா நம்ம இந்த ராஜராஜ சோழன் தேவார பாடல்கள் எடுத்துகிட்டு போனது கதை வரும். எப்படி என்ன, அந்த கோயில் என்ன, கோயிலுடைய தன்மை என்ன, இதை பற்றிலாம் வந்து கொஞ்சம் அப்படியே ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு புக்கு எழுதிங்கனாக்கா எப்படி பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கதையை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரி ஓகே இது கொஞ்சம் எடிட் பண்ணுங்கள், எப்படி பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு போய்ங்க, உங்களுக்கு காப்பிரைட் இருக்கும், அவங்க இத்தனை காப்பி போடுவாங்க, எல்லாம் இருக்கும்.
பட் அந்த காலத்தில் எப்படி பிரிண்டிங் கிடையாது அப்படின்னும் போது நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டேன். ஓகே, ஏதோ ஒரு கதையோ அல்லது ஒரு ட்ரீட்டிஸோ ஏதோ ஒன்று எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் எப்படி பப்ளிஷ் பண்ணுவேன்? அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இது பண்ணும்போது, கோயில்கள்லேயோ அல்லது அரசவையிலையோ வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடுவாங்க. அப்போ கோயிலில் போய் சொல்லுவாங்க. மெயினாக வந்து அந்த மாதிரி ஒரு கோயிலில் போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கோயில் அரங்காவலர்கள்லாம் சேர்ந்து சரி இதை வந்து நீங்கள் அரங்கேற்றுங்க. இந்த அரங்கேற்றம் அப்படின்றது தான் வந்து பப்ளிஷிங். ஓகே, இன்றைக்கி வந்து சிதம்பரம் கோயிலில் வந்து வெறும் நாட்டிய அரங்கேற்றம் மட்டும் நடக்குது. மற்றபடி வந்து அந்த பீரியடில் வந்து ஒரு இலக்கியமாகட்டும் அல்லது ஒரு நாடகமாகட்டும், ஒரு பாட்டு பாடக்கூடியவர்களாகட்டும், அவர்களுடைய முதல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கோயிலில் வச்சுப்பாங்க. மற்ற கோவில்களில் கூட இருக்கு. ஐ ரிமெம்பர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ருத்ரவேணியை பற்றி சொன்னீங்க. அப்புறம் நம்ம டெம்பிள் டூர்ஸில் வாண்டர்லிஸ்ட்டில் பண்ணுறப்போ மருடீஸ்வரர் கோவில், ஐ திங்க் திருச்சியில் ஒரு கோவில் போனப்போ கூட ஒரு மண்டபம் காமிச்சு. இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு நிருத்திய மண்டபம்னு ஒன்று இருக்கும். ஓகே, நிருத்தியம்னாக்கா நாட்டியம் அப்படின்றது ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த இடம் வந்து அரங்கேற்றத்துக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அது பெரும்பாலான பழைய கோயில்களில் வந்து ஈசான மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். ஓகே, அந்த மண்டபத்தில் தான் வந்து இந்த அரங்கேற்றம் நடக்கும். ஸோ இப்போ நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டேனாக்கா, நான் அந்த அரங்காவலர்களுக்கு சொன்னதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு புத்தகம் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது, அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வாங்கன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய லிட்ரேட்ஸ், இன்டெலிஜென்ஷியா எல்லாரையும் அவருக்கு சங்கம் சொல்லுவாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சங்கங்கள் இருந்திருக்கு. அவர்கள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய புலவர்களும் இலக்கியவாதிகளும் எல்லாரும் வருவாங்க, வந்து உட்காருவாங்க. நம்ம வந்து படிக்கணும். படித்து அவங்களுடைய கிரிட்டிசிசமையும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமும் இருக்கும். இது இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தை போடலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒப்புதல் இருந்ததுனாக்கா நீங்கள் போடலாம், இல்லைன்னா ஆர்கியூ பண்ணலாம், இது ஒர்க் ஆகாது அப்படின்றது. அப்போ மீட்டர் தப்பாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வெரி ஹெல்தி டிபேட் நடக்கும். அதற்கு பிறகு அவர்களெல்லாம் சேர்ந்து இதை அங்கீகரிப்பாங்க. என்னுடைய புஸ்தகத்தை வந்து அவங்க அங்கீகரிச்சுட்டா தென் அது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், கோயில் வந்து இல்லை, கோயிலோட நான் ஒரு கான்ட்ராக்ட் போடுவேன். அந்த கான்ட்ராக்டில் வந்து ஒரு பிரதி உங்கள் கோயிலில் இருக்கும், ஒரு காப்பி வந்து நான் கோயிலில் வச்சுட்டேன். கோயிலில் வச்சுட்டாக்கா அங்கே வந்து மற்றவர்கள் கேள்விப்பட்டோ அல்லது ப்ரொமோ ஒர்க்கெல்லாம் பண்ணி ஓகே அங்கே வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை சிலர் வந்து பிரதி எடுத்துட்டும் போவாங்க. அப்படி தான் வந்து பப்ளிஷிங் ஆகிருக்கு. ஓகே, அப்படி வந்து யாராவது ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு தொகையை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ராயல்ட்டியாக வரும். ஓகே, ஸோ அதை காப்பி பண்ணுறாங்கன்னா அந்த காப்பி ரைட் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியாக தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டில் ஐ வில் சே, நானாக வந்து கேட்கும் வரை இந்த பிரதியை நீங்கள் வெளியில் கொடுக்கக்கூடாது. ஸோ தட் பிகம்ஸ் த பைண்டிங் திங். ஸோ எழுதிய ஆத்தர் வந்து கேட்டால் தான் அந்த பிரதி வந்து அந்த கோயிலை விட்டு வெளியில் போகலாம். ஏன்னா நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு யாராவது வந்து காம்படிட்டர் இருப்பான், ஒரே பிரதின்னும் போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி எழுதி வச்சிடலாம், அல்லது எரிச்சிடலாம், அல்லது தொலைச்சிடலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுறதுக்காக கோயிலோட நான் வந்து, கோயில் வந்து பாதுகாவலர், அவங்க லைப்ரரியில் இருக்கும். ஸோ they would have collected lot of manuscripts by people coming and publishing. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறத வந்து இப்போ நீங்கள் இஃப் யூ லுக் எட் ஃப்ரம் த லெஜெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, எழுதியவர்கள் வந்து கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னது வந்து இட் மேக்ஸ் சென்ஸ்.
ஏன்னா they would have already been bound இல்லை, கான்ட்ராக்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, கட்டுமானம் இருக்கிறதுனால அதுக்கு தாண்டி அவங்க வெளியில் போகணும், கட்டுப்பாடு இருக்கிறதுனால அதை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க. ஸோ இப்போ ராஜா வந்து இலக்கியம் அழிஞ்சிட்டு இருக்கு, அது வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தது. ஸோ அந்த கோயில் வந்து திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நிறைய வந்தது. ஸோ கோயிலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் வச்சிருந்த இடம் வந்து காலப்போக்கில் மறைஞ்சு கூட போயிருக்கலாம். அப்படி மறைஞ்சதாக தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா எங்கேருந்து அவர் வந்து அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்தார் அப்படின்றதுக்கு வழிகாட்டி பிள்ளையார்னோ ஏதோ ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளையார் தான் வந்து அடையாளம். அதுக்கு பின்னாடி தான் அந்த அறை இருந்தது, அதில் தான் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு நிறைய இதுலேருந்து திரும்பி இன்னும் கேள்வி. சரி, எல்லாமே வந்து அங்கே வந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு இட் மஸ்ட் பீன் ஒரு லிட்ரரி கிளப் மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அங்கே வந்து இலக்கியவாதங்களோ அல்லது லைக்கணும் ஒரு ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்ஸஸோ நடந்துட்டு இருந்திருக்கலாம் அந்த கோயிலில். இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றதும் அதில் வந்து ஒரு இந்த நாடி ஜோசிய ஓலைகள். ஓகே, அது எப்படி அங்கே வந்தது? ஒரு இலக்கிய இதுவான ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல, இந்த நாடி ஜோசிய ஓலைகள் வந்து அங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு அனுமானம் பண்ணேன். இட்ஸ் சப்போஸ் லைக்கணும் சரபோஜி தான் வந்து அந்த ஹோல் இது சரஸ்வதி மகாலில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணாருன்றதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஓகே, ராஜராஜ சோழன் எடுத்துகிட்டு போன காலத்திலிருந்தே வந்து லிட்ரேச்சர்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கலாம் அப்படின்றதோ, அல்லது ஒரு மன்னன் வரான் ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இலக்கிய சுவடிகள் இருக்குது அப்படின்னாக்கா தேவார பாடல்களை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவானா? மற்ற இலக்கியங்கள்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதா? இந்த மாதிரியான கேள்விகளில் வந்து நானாக அனுமானிச்சது. அவன் ஒரு ஹோல் செட் ஆஃப் ஓலைச்சுவடிகளை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது வந்து அங்கே அரண்மனையில் இருந்திருக்கும். சரபோஜி மன்னர்கள் வரும்போது, அந்த மராட்டிய மன்னர்கள் வரும்போது அதுக்குன்னு ஒரு பில்டிங்கை கட்டி சரஸ்வதி மகால்னு அதில் கொண்டு போய் வச்சுருக்கலாம். அப்போ அது கூட வந்து அந்த இது இருந்திருக்கலாம், நாடி ஜோசிய ஓலைகள் அப்படின்னு நான் அனுமானம் பண்ணி. ஓகே, பிகாஸ் இங்கே அங்கே நிறைய ஓட்டைகள் இருக்குது. இதெல்லாம் அடைக்கணுன்னாக்கா இப்படி ஒரு நரேஷன் தேவை, கதை சொல்லி நான். அதனால் I took that liberty and I elaborated that story. So இந்த மாதிரி நிஜமா நடந்த விஷயங்களுக்கு கிரியேட்டிவ்லி I think it's very nice. இப்போ ஒண்ணுமே இல்லை, பொன்னியின் செல்வன் எடுத்தா கல்கியோட கதை அதுவே கதை தான். அதுலேருந்து இது பண்ணுறப்போ ஏதோ ஒரு விதத்தில் அது உண்மைங்கிற மாதிரி ஆயிட்டும் வருது. அது உண்மைதான் இல்லை, அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றதுலேயும் வந்துட்டு உங்களோட கிரியேட்டிவ், யூ ஹேவ் த கிரியேட்டிவ் ஃப்ரீடம். பட் what is the other flip side of these things? 10 people are speculating. இதனாலே நம்ம கதைகளுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம போகுதா? அப்படி சொல்ல முடியாது. வரலாற்று புதினம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோமே, ஹிஸ்டாரிக்கல் நாவல் ஆர் ஹிஸ்ட்ரி பேஸ்ட் ஸ்டோரிஸ், இது வந்து காலங்காலமாக இருக்கிறது, இப்போ இல்லை. ஒரு லெவலில் வந்து நீங்கள் மகாபாரதம் ராமாயணம் எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து எழுதப்பட்ட காலத்துக்கு முன்னாடி நடந்ததாக தான் சொல்லுவாங்க. ஓகே, எவ்வளோ மாறி இருக்குன்றது வந்து நமக்கு தெரியாது. பட் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் வருது. ஓகே, அப்படி தான் வந்து நான் எல்லா எபிக்ஸையும் கூட பார்க்குறேன். அது வந்து மாறும். இங்கே நடக்கக்கூடிய ஒரு கதையும் இன்னொரு கதையும், நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கேரக்டர் சொன்னேன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து வேற ஒரு கேரக்டர் அதோட சேரும். அப்போ நீங்கள் வந்து இந்த கதையும் சேர்த்து வச்சு அவனுடைய வாழ்க்கை சரிதத்தில் சேர்த்து அந்த மாதிரி கதைக்குள்ள சேரும்.
ஓகே. போயிட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நான் இது பண்ணது ஒரு லெவலில் ஆக்சுவலி என்னன்னாக்கா இது உண்மையாகத்தான் இருக்குமோ அப்படின்னு நான் கற்பனையாக வந்து கோத்த விஷயங்கள். உங்க லாஜிக்ல அது அப்படிதான் இருக்க முடியும். ஆமாம், அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கு சீரியல்லாம் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சிதம்பரத்தில் ஒரு தீக்ஷிதர் குடும்பம் அவங்க கூப்பிட்டாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி உங்களை சந்திக்கணும் அப்படின்னாங்க. அப்பா மகன் 2 பேரும் தீட்சிதர்கள். அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க வந்து அங்கே இது பண்ணுறதில்ல, அர்ச்சகம் பண்ணுறதில்ல. அந்த பெரிய லெவலில் குடும்பங்கள்லேயே தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, பல குடும்பங்களுக்கு அந்த தீட்சிதர் கூட்டத்துக்கே ஒரு அந்த மாதிரி ஒரு அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களை சந்திக்கணும் அப்படின்னு. நான் நினச்சேன் ஏதோ கான்ட்ரவர்சி தப்பாக பண்ணிட்டோம் போல இருக்கு, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு சரின்னு போய் சந்தித்தேன். சென்னைக்கு வரோம், நீங்கள் வாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நானும் போனோம். நானும் சிவராமனும் போனோம். உட்காந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, ராஜராஜ சோழன் வந்தா இதை எடுத்துகிட்டு போனால் இதில் தான் நாடி ஜோசியம் இருந்தது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு. நான் சொன்னேன், சொல்லுறது இல்லை. ஓகே, சில வார்த்தைகள் எழுத்துக்கள் மிஸ் ஆகிற வார்த்தை, அதை நான் ஃபீல் பண்ணி நான் வந்து ஒரு வார்த்தையாக சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நினைக்கணும். ஒரு வாசகமாக சொல்கிறேன், ஒரு ஐடியாவாக சொல்கிறேன் அப்படின்னு. எங்களோட ரிசர்ச்லேயும் அதான் வந்தது. நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. ஓகே, ஸோ தட் வாஸ் ஒரு லெவலில் வந்து நான் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு.